இங்கே முயற்சி எடுத்தவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். இதுதான் நடந்திருக்காங்க. அதனால் அவர் விஷயம் தெரியாமல் காலை விட்டாரான்னு எனக்கு சந்தேகம் வருது. அங்கே சேர்ந்ததை பற்றி சொல்லலைங்க. நாங்கள் ஃபார்ம் பண்ணி நான் ஜேசிடி பிரபாகரன் கஜேந்திரன் இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பெரிய அளவில் ஒருங்கிணைப்பு குழுன்னு லெட்டர் எழுதி எல்லாம் பார்த்தோம். எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். ஃபோன் அடித்து பேசி எல்லாம். அந்த அம்மா மாத்திரம் எல்லாரும் வச்சு ஒரு நாள் பேசுகிறேன்னு சொன்னாங்க. அந்த ரிப்ளை வந்துச்சு. மீதி பேர்கிட்டருந்து ரிப்ளை வராது. பழனிசாமிகிட்டேருந்து இப்படி தான் ட்ரை பண்ணி எல்லாமே முடியாமல் போச்சு. அவர் ஆரம்பித்தார். ஒரு சமயம் அண்ணன் சக்ஸஸ் பண்ணிவிடுவார், நம்மளால தான் முடியல. நம்புனீங்க? இவர் பேசினா முடியும்னு. அவர் என்கிட்டயே மெயின் ரோட்டில் சந்தித்தோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கேருந்து வந்தேன், இவர் இங்கேருந்து வந்தார். அப்போ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, உங்களை வச்சு தான் எல்லாம் நடத்தணும். ஆகவே வெகு விரைவில் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். நான் பேசி முடிச்சிட்டேன் போகக்கூடாது, இதே வார்த்தையை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நீங்களாவது இந்த களத்தில் புகுந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. புரண்டு பிடிக்கிற 3 பேரை சரி பண்ண முடியாது. நாற்காலிக்கு 3 கால்னா அவங்ககிட்ட போய் நம்ம பேசி என்ன பண்ணுறது? குதிரையை பார்த்து கழுதுன்னு சொல்கிறவன்ட்ட போய் என்ன பண்ணுறது?